ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்தார்த் பொம்மி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாவித்ரி, தமனா, ரகுரன் இவங்க மூணுமே மனோவை பார்த்ததுமே அவங்க கதையை அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ, மனோ இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில மாறுவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது, மனோ நீ வந்துடுடா, நம்ம போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லவும், மனோ சொல்கிறாங்க நான் ஒன்றும் உங்கள் கூடலாம் வரமாட்டேன், ஒழுங்கு மரியாதை நீங்கள் இருந்து இங்கே போயிருங்க, அப்படி மட்டும் போகலைன்னா உங்கள் கதையெல்லாம் நான் முடிச்சு அப்படின்னு மனோ மிரட்டவும், இந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சாவித்திரி அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ரகுரன் தமனாவையும் சாவித்திரியும் அழைச்சிட்டு போறாங்க. அக்கா நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க, எப்படியாவது மனோவை நான் அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கும்போது, தம்பி நீங்க தான் எப்படியாவது மனோவை அழைச்சிட்டு வரணும், என் பையனை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படிங்கவும், அப்போ தமனாவும் சொல்றாங்க ஆமா சித்தப்பா, நீங்க தான் எப்படியாவது மனோவை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வரணும், அவர் பிரிஞ்சு என்னாலையும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுரன் மட்டும் அவங்க திரும்ப மனோவை பார்க்கறதுக்காக வரும்போது திடீர்னு ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது. என்னன்னு சொல்லி ரகுரன் பயந்துக்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோம்னா பொம்மி தான் அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. பொம்மியை பார்த்ததுமே ரகுரன் அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ராணியை தான் காட்டுறாங்க. ராணி என்ன பண்ணுறதுக்கு தெரியல, எப்படியாவது தாடிக்காரனை காப்பாற்றணும், அவன் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராணி அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜான்சி ராணி பார்க்க வராங்க. ஆமாம் நீங்கள் தான் பொம்மி அக்காவோட கதையை யாரும் முடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்களா, அது இந்த ஃபோன்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவங்க நினைக்கிறாங்க ஜான்சி, ஆமாம் ராணிக்கிட்ட இப்போதைக்கு நம்ம எந்த உண்மையும் சொல்லக்கூடாது, ஏன்னா வயிற்றுல உள்ள குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ராணி இந்த ஃபோனில் தான் இருக்குது அந்த ஆதாரம் எல்லாமே, ஃபோனை ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ஃபோன் ஓப்பன் ஆகினா தான் தெரியும் அப்படின்னு சொல்லப்போ, அப்போ ராணி ஜான்சி மேலே சந்தேகப்படுறாங்க. ஜான்சி நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க. பொம்மி அக்காவோட கதையை யார் முடிச்சாங்கிறது ஜான்சி மடத்துக்கு தெரியும், ஆனாலும் நம்மக்கிட்ட உண்மையை எதுக்காக மறைக்கிறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டுக்கு நினச்சிட்டு இருக்கும்போது, இங்கே பார்த்தோம்னா பொம்மியை தான் காட்டுறாங்க. பொம்மி அதாவது ராத்திரி இந்த பூஜை பண்ணுறதுக்கு ராணியை வரவழைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க ராணி முன்னாடி பொம்மி வராங்க. உடனே பொம்மி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராணி வரவும், ஒன்று தான் பொம்மி அக்கா நான் நினச்சிட்டு இருந்தேன், நானே உன்னை கூப்பிடலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது நீயே வந்துட்டு அப்படிங்கும்போது, என்ன ராணி சொல்லு அப்படிங்கிறாங்க. எப்படியாவது தாடிக்காரனை காப்பாற்றணும், தாடிக்காரன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, அங்கே மாட்டிக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுக்கு தெரியலையாக்கா, எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, அப்போ பொம்மி சொல்கிறாங்க ஆமாம் ராணி, வேம்பசாரை காப்பாற்றுறதுக்காக தான் நானும் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சரிக்கா இப்போ என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. அந்த பூஜை பண்ணுறதுக்கு நீ வந்தாகணும், நீ வந்தால் மட்டும்தான் அந்த பூஜையை நல்ல மாதிரிக்கு செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், உடனே ராணி சொல்கிறாங்க அக்கா என் குழந்தையும் தாடிகாரனையும் காப்பாற்றுறதுக்காக நான் எந்த பூஜைனாலும் பண்ண நான் ரெடியாக இருக்கிறேங்க்கா, அதை நம்புதிரியும் இந்த மாதிரிக்கு ஒரு பூஜை பண்ணுதுன்னு சொன்னார்ல அப்படிங்கும்போது, ஆமாம் ராணி அதுக்காக தான் நான் ஒன்று சொல்லுறதுக்காக வந்து அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா ராணியை தான் காட்டுறாங்க. ராணி அந்த பூஜை நடக்கிற இடத்துக்கு வராங்க. அப்போ பொம்மி கிட்ட ஒரு 3 சாமியார் இந்த பூஜையை நல்ல மாதிரிக்கு நடத்தி கொடுக்குற சித்தார்த்தை காப்பாற்றலான்னு சொன்னாங்களா, அந்த சாமியார் பக்கத்தில் தான் ராணி வந்துருந்தாங்க. ராணியை பார்த்ததுமே அந்த 3 சாமியாரும் சொல்கிறாங்க நம்ம போட்ட திட்டப்படி அந்த ராணி இங்கே வந்துட்டா, ராணியும் குழந்தையோட கதையை நம்ம முடிக்கணும், நம்ம எல்லாருமே மனம் அனுப்பின ஆளுங்கன்னா அவள் தெரியாமல் அவள் இந்த மாதிரிக்கு பொம்மி நம்பிட்டு ராணியை இங்கே காட்டுக்குள்ளே நம்மக்கிட்ட அனுப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 சந்தோஷப்பட்டுட்டு ராணி பக்கத்தில் வராங்க. என்ன ராணி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் பொம்மியை கதை நாங்கள் வரவழைச்சாங்க, நீங்கள் 3 பூஜை பண்ணணும்னு சொன்னீங்களாமே, எப்படியாவது அந்த பூஜை பண்ணி என்னுடைய தாடிகாரனை இங்கே கொண்டுட்டு வந்துடுங்க, தாடிகாரனை எப்படியாவது இந்த காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும், ஓஹோ நீ உன்னுடைய தாடிகாரனை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கிறியா, ஃபஸ்ட்டு ஒன்றை நீ காப்பாற்றிக்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, நீங்களாம் நல்ல சாமியார் தானேன்னு கேட்கும்போது, அப்படி தானே நாங்கள் நம்ப வச்சுருக்கிறோம் பொம்மியை அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு உங்கள் 3 சிரிக்கவும், உடனே பார்த்தோம்னா ராணி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் உன் குழந்தையோட கதையை முடிக்கிறதுக்காகவும் உன்னோட கதையை முடிக்கிறதுக்காகவும் தான் நாங்கள் இந்த மாதிரிக்கு நல்லவங்க மாதிரிக்கு நாங்கள் நாடகம் ஆடணும், அதை நம்பிட்டு பொம்மியே ஒன்னங்க வரவழைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சிரிக்கவும், கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா ராணி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ராணி சிரிக்க ஆரம்பிச்சதை பற்றி இவங்க 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக இவ சிரிக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது அப்போதான் தெரியுது வந்திருக்கிறது ராணி கிடையாது பொம்மிங்கிறது. பொம்மியை பார்த்ததுமே இவங்க 3 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பொம்மி ராணி மாதிரிக்கு வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு உங்கள் 3 மேலே சந்தேகம் வந்துருச்சுது, அதனால தான் நான் ராணி மாதிரிக்கு வந்தேன், இப்போ தானே உங்களுடைய சுயரூபம் தெரிஞ்சிச்சு, நீங்கள் எல்லாரும் அந்த மனம் அனுப்பின ஆளுங்க தானே, உங்களை நம்பி நான் ராணியை மட்டும் இங்கே வரவழைச்சிருந்தேன்னா என்ன நடந்திருக்கு அப்படிங்கும்போது, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எங்களே ஏமாத்திருப்ப, இப்போ உன்னை என்ன பண்ணுறோம் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சக்தியை பொம்மி கிட்ட காட்டவும், பொம்மி திரும்ப அவங்களுடைய சக்தியை காட்டி அவங்க 3 பேரையும் ஓட ஓட விரட்டி விடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா மன அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 3 பேரும் மனோவை பக்கம் ஓடி வரவும், எங்களை
பொம்மி இந்த மாதிரி ஏமாத்திட்டா அப்படிங்கிறாங்க. உங்களை ஏமாத்திட்டாளா? அவளை நான் என்ன பண்றேன் பாரு, அவ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. சித்தார்த்தை என்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தானே அவள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறா. அவள் என்ன பண்ணாலும் சரிதான், சித்தார்த்து இருக்கிற இடம் அவளுக்கு தெரியும் செய்யாது, அதே மாதிரிக்கு என்கிட்ட இருந்து சித்தார்த்தை காப்பாற்றவும் முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனம் வந்து ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ராணியை தான் காட்டுறாங்க. ராணி வந்து ரொம்பவே பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க. பொம்மி அக்கா பூஜை பண்ணணும்னு சொன்னாங்களே, அது மட்டும் இல்லாமல் நம்பூதிரியும் இந்த மாதிரிக்கு நான் வந்து காளி வேஷம் போடணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ எப்படியாவது வந்து தாடிக்காரனை காப்பாற்றணும், அதுக்காக நான் என்னன்னாலும் பண்ண தயாராக இருக்கிறேன். பொம்மி அக்கா நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராணி வந்து கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து நம்பூதிரியை தான் காட்டுறாங்க. நம்பூதிரியை பார்க்கறதுக்காக அவங்க பொம்மி வராங்க. சாமி நீங்கள் சொன்ன மாதிரிக்கும் வந்து ராணியை வந்து காளி வேஷம் போட்டுட்டு இங்கே காட்டுக்குள்ளே பூஜை நடத்துறதுக்காக வர சொன்னீங்களா, அந்த டைம் ஒன்று வரதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ராணிக்கு எந்த ஆபத்தும் வந்துடாதுல அப்படிங்கும்போது ராணிக்கு எந்த ஆபத்தும் வரதான் செய்யும், அதெல்லாம் மீறி தான் வந்து இதை செய்யணும் அப்படிங்கும்போது ராணி வயிற்றுல குழந்தை வேற இருக்குது, அவளுக்கு எந்த ஆபத்தும் அவளுக்கும் குழந்தைக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கும்போது நீ ராணியோட குழந்தை என்ன நினைச்ச, கண்டிப்பாக எந்த ஆபத்தும் வராது, எந்த ஆபத்து வந்தாலும் சரிதான், அவள் வந்து அந்த ஆபத்தெல்லாம் மீறி கண்டிப்பாக அந்த பூஜையை பண்ணிடுவான்னு சொல்லிக்கிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாவித்திரியும் தமனாவை தான் காட்டுறாங்க. சாவித்திரி வந்து அவங்க அழுதுகிட்டே இருக்கவும் தமனா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அத்தை நீங்கள் அழாதீங்கிட்ட அப்படிங்கும்போது நான் எப்படி தமனா அழாமல் இருக்க முடியும், மனம் எப்படியாவது பொம்மியோட கதையை முடிக்கிறதுக்காக போனான், ஆனால் அதுக்காக அவன் இந்த மாதிரிக்கெலாம் மாறுவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. அவனை பார்த்ததுமே எப்படி இருந்துச்சு தெரியுமா, எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பையன், அவனுடைய நிலைமையும் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது அப்போ தமனா சொல்கிறாங்க, அதான் ரகுரன் சித்தப்பா அழைச்சிட்டு வரேன்னு சொல்லி இருக்காருல அப்படின்னு தமனா வந்து சாவித்திரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் அந்த கதை என்ன நடக்கும் போதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.